ஹலோ மை பியூட்டிஃபுல் பீப்புள். புத்திசாலித்தனமானவங்க எப்போவுமே பெரிய பெரிய வார்த்தைகளை பாவிச்சு பேச மாட்டாங்க. அவங்க அந்த இடத்துக்கு சரியான பொருத்தமான வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னன்னா, வொக்கேபுலரி அப்படின்னா கஷ்டமான வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் அது கிடையாது. உங்களோட வொக்கேபுலரியை மாஸ்டர் பண்ண 3 சிம்பிள் ஸ்டெப் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, உங்களுக்கு தெரியாத ஒரு புது சொல்ல பார்க்கும்போது அது என்னவா இருக்குமென்று கெஸ் பண்ணி பாருங்க. ஏனென்றா சுற்றி இருக்கின்ற மற்ற வார்த்தைகளும் அந்த சூழ்நிலைகளும் நீங்கள் நினைக்கிறத விட அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடும். ஸ்டெப் 2, அதுக்கப்புறமா டிக்ஷனரியில் போய் பாருங்கள். வெறும் அந்த சொல்ல மட்டும் பார்க்காம அதோட முழு விளக்கத்தையும் அந்த வார்த்தைக்கு எங்கிருந்து வந்துச்சு என்ற ஹிஸ்டரியையும் சேர்த்து படிங்க. கடைசியாக ஸ்டெப் 3, இங்கிலீஷில் இருக்கின்ற பெரும்பாலான சொற்கள் ஒரே மாதிரியான ரூட்ஸை தான் ஷேர் பண்ணு. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ரூட் வேர்டை கற்றுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு டக்குண்டு 10 புது சொல்ல உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக மெகசின் புக்ஸ்ன்னு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தாண்டி புது ஏரியாக்களில் இருக்கின்ற விஷயங்களையும் நிறைய படிக்க ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு வெவ்வேறு சூழ்நிலைகளில் அந்த சொல்ல நீங்க பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களோட இயல்பான பேச்சில் தானா வந்து சேரும். இந்த முறை நீங்க ஃபாலோ பண்ணா பேசும்போது சொற்களை தேடி கஷ்டப்படாம உங்களோட மனசுல இருக்கிறது அப்படியே துல்லியமா பேச முடியும். ஏனண்டா நீங்க எவ்வளவு துல்லியமா தெளிவா பேசுறங்கன்றது தான் மக்கள் கட்டாயம் கவனிப்பாங்க. See you next video.